இஸ்ரேலில் உள்ள அனைத்து இந்திய குடிமக்களும் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு கவனமாக இருக்குமாறு இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் தற்போது அந்நாட்டு அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்னொரு புறம் ஈரான் போராட்டக்காரர்களுக்கு உதவ தயாராக இருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானை தாக்கினால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் ஏற்கனவே எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் புதிதாக இந்தியர்கள் யாரும் இஸ்ரேலுக்கு பயணிக்க வேண்டாம் என்று இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் ஏதேனும் அவசர நிலையை எதிர்கொண்டால் உதவிக்கு இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகத்தை அணுகவும் கேட்டுக்கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா மேளா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக அங்கு அமைக்கப்பட்டுள்ள படித்துறைகளில் மக்கள் குவிந்தனர். அந்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் முல்லைத்தீவு பகுதியில் விபத்தில் உயிரிழந்த கால்பந்து வீரருக்கு அவரது நண்பர்கள் உருக்கமான முறையில் இறுதி அஞ்சலி செலுத்தினர். முல்லைத்தீவில் காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நண்பர்களான 4 பேர் உயிரிழந்தனர். இதில் ஒருவர் கால்பந்தாட்ட வீரர் என்பதால் அவரது சடலத்தை சவப்பெட்டியுடன் மைதானத்திற்கு எடுத்து சென்ற சக வீரர்கள் வலைக்குள் கோல் அடித்து அஞ்சலி செலுத்தினர். நட்பையும் விளையாட்டின் மீதான காதலையும் வெளிப்படுத்திய இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. லடாக்கில் ஈரான் மத தலைவர் கமேனிக்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. ஈரானில் கமேனி தலைமையிலான அந்நாட்டு அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்து வன்முறையாக மாறியுள்ளது. போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் லடாக்கில் கமேனிக்கு ஆதரவாக மக்கள் ஒன்று திரண்டு குரல் கொடுத்தனர். அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றும் என ட்ரம்ப் அறிவித்த நிலையில் கிரீன்லாந்துக்கு கூடுதல் படைகளை அனுப்ப உள்ளதாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒரு ஐரோப்பிய நாடு மற்றும் அதன் நட்பு நாட்டின் இறையாண்மை பாதிக்கப்பட்டால் அதனால் ஏற்படும் விளைவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவு பயங்கரமாக இருக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடாப்பிடியாக கிரீன்லாந்தை கைப்பற்றுவது குறித்து பல முறை பேசி வரும் நிலையில் இதற்கு ஐரோப்பிய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அந்த வகையில் ஏற்கனவே கிரீன்லாந்தில் தனது படைகள் உள்ள போதும் விரைவில் நிலம், வான், கடல் வழியாக கூடுதல் ராணுவ பாதுகாப்பை கிரீன்லாந்துக்கு அளிக்க இருப்பதாக பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஜெர்மனி, நார்வே மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் தங்கள் படைகளை கிரீன்லாந்துக்கு அனுப்ப தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிரீன்லாந்தில் ஐரோப்பிய படைகள் நிலை நிறுத்தப்பட்டிருப்பதால் அமெரிக்காவின் நிலைப்பாடு மாறாது என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து பிரதிநிதிகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக அமைந்ததாகவும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கெரோலின் லெவிட் தெரிவித்தார். இந்நிலையில் கிரீன்லாந்து அமெரிக்காவால் ஆளப்படுவதை விரும்பவில்லை என்றும் அது டென்மார்க்கின் ஒரு பகுதியாகவே நீடிக்கும் என்றும் கிரீன்லாந்தின் பிரதமர் ஜேம்ஸ் ஃப்ரெட்ரிக் நீல்சன் மீண்டும் கூறியுள்ளார். அமெரிக்காவால் சிறைப்பிடிக்கப்பட்ட முன்னாள் வெனிசுலா அதிபர் மதுரோவையும் அவரது மனைவியையும் விடுவிக்க வலியுறுத்தி கராகஸில் பொதுமக்கள் பேரணி சென்றனர். அமெரிக்க ராணுவம் சட்டவிரோதமாக வெனிசுலாவில் நுழைந்து இருவரையும் சிறைப்பிடித்ததாக குற்றம் சாட்டிய அவர்கள் 2 பேரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டுமென முழக்கமிட்டனர். இந்த பேரணியில் பெண்கள் உட்பட திரளானோர் பங்கேற்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனான சந்திப்பு மிகச் சிறப்பாக இருந்ததாக நொபல் பரிசு வென்ற வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரெனா மச்சோடா தெரிவித்துள்ளார்.
சந்திப்புக்கு பின் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியே வந்த மச்சோடா சந்திப்பு குறித்த விவரங்களை வெளியிட மறுத்தார். ட்ரம்பும் மச்சோடாவும் முதல் முறையாக நேரில் சந்தித்துள்ள நிலையில் மச்சோடாவுக்கு வழங்கப்பட்ட அமைதிக்கான நொபல் பரிசு குறித்து இதில் பேசப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. எரிபொருளை கடத்தியதாக கூறி ஈரான் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 16 இந்திய கப்பல் பணியாளர்களை மீட்டு தாயகம் அழைத்து வர பிரதமர் மோடியிடம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தின் டிப்பா துறைமுகம் அருகே சர்வதேச கடல் பகுதியில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதில் கைது செய்யப்பட்டுள்ள தங்களது மகன் கேதன் மேத்தாவை மீண்டும் தங்களிடம் அழைத்து வர பிரதமர் மோடி நேரடியாக தலையிட்டு உதவ வேண்டும் என கூறி அவரது பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய வெளியுறவு அமைச்சகம் ஈரானில் உள்ள இந்தியர்களை மீண்டும் தாயகம் அழைத்து வர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை புதிதாக யாரும் ஈரானுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு நிலைமை பதற்றத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் ஈரானில் உள்ள இந்தியர்கள் கிடைக்கக்கூடிய போக்குவரத்துகளை பயன்படுத்தி அந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகம் உதவிக்கு ஈரானில் உள்ள இந்திய தூதரகத்தை அணுகுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது. அமெரிக்கா 75 நாடுகளைச் சேர்ந்த குடியேற்ற விசா விண்ணப்பங்களை ஜனவரி 21 முதல் தற்காலிகமாக நிறுத்த உள்ளது. இதில் ஆசிய நாடுகளான பாகிஸ்தான், வங்கதேசம், பால்கன் நாடுகள், லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் பாதிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ள பாகிஸ்தானியர்கள் இந்த தடை பாகிஸ்தான் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்றும் அமெரிக்காவின் நம்பகமான நண்பனாக பாகிஸ்தான் இருப்பதால் இந்த முடிவை அமெரிக்கா மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். ரஷ்யாவும் சீனாவும் கிரீன்லாந்தை அச்சுறுத்துவதாக மேற்கு நாடுகள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ரஷ்யா காட்டமாக தெரிவித்துள்ளது. ரஷ்யாவும் சீனாவும் கிரீன்லாந்தை கைப்பற்ற முயல்வதாகவும் அதனால் அமெரிக்கா கிரீன்லாந்தை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்த கூற்றை மறுத்துள்ள ரஷ்யா, விதிகளின் அடிப்படையிலான ஒழுங்கை பற்றி பேசும் மேற்கு நாடுகள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் போது மட்டுமே விதிகளை பின்பற்றுவதாகவும் கிரீன்லாந்து விவகாரம் இரட்டை நிலைப்பாட்டை அம்பலப்படுத்துவதாக சாடி உள்ளது. போர் துவங்கியது முதல் இஸ்ரேல் படைகளால் காசாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை 71,439 அதிகரித்துள்ளது. மேலும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,71,329 உயர்ந்துள்ளது. அக்டோபர் 11, 2025 அன்று போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து காசா பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் 451 பேர் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விண்வெளி வரலாற்றிலேயே முதல் முறையாக சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வீரர்கள் திட்டமிடப்பட்டதற்கு முன்பே பூமி திரும்பியுள்ளனர். That the voice of Chris Williams of NASA on board the station as we look inside Dragon over the shoulders of Zena Cardman and Mike Fink. Dragon and station, this is Houston on the Big Loop. Dragon has exited the keep out sphere. Endeavour crew, enjoy the ride home. The space we will see deploy will be the main parachutes. There are 4 of those. They deploy at approximately 119 miles per hour, standing on Earth. This view is over the shoulder of Commander Zena Cardman and pilot Mike Fink. நாசாவைச் சேர்ந்த மைக் பின்க், சேனா காட்மன், ஜப்பானைச் சேர்ந்த கெமியா யூயி, ரஷ்ய வீரர் ஓலெக் ஆகியோர் அடங்கிய குழு 2025 ஆகஸ்ட் முதல் 6 மாதங்கள் விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வு செய்ய திட்டமிட்டனர். ஆனால் அந்த நால்வரில் ஒருவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் முன்கூட்டியே பூமி திரும்பியுள்ளனர். The pilot of the Crew 11 mission aboard Dragon, Fink now being taken to those standard medical checks. That's NASA astronaut Zena Cardman wrapping up her first mission to space, commander of the Crew 11 spacecraft. தற்போது உடல்நலன் பாதிக்கப்பட்ட வீரர் நலமாக இருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது.
நெதர்லாந்து நாட்டில் கடும் பனிப்பொழிவு போக்குவரத்தையே முடக்கியுள்ளது. நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ரயில் போக்குவரத்தும் ஸ்தம்பித்தது. கடும் பனியால் மக்கள் வீடுகளிலேயே இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் கடுமையான பனிப்பொழிவுக்கு பிறகு மீண்டும் உருவாகியுள்ள 16.5 அடி உயர பனி குவியல் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. வெவ்வேறு பகுதிகளில் குவிந்துள்ள பனிகளை அப்புறப்படுத்தும் ஊழியர்கள் அவற்றை இங்கு வந்து குவிக்கும் நிலையில் கடந்த 8 ஆண்டுகளாக மியூஸ்கயா சதுக்கத்தில் உருவாக்கப்படும் இந்த பனி குவியல் முன்பு புகைப்படம் எடுத்துக்கொள்ள மக்கள் பெரிதும் ஆர்வம் காட்டுகின்றனர். மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலையொட்டி பிரபலங்கள் உட்பட அனைவரும் ஆர்வமுடன் வாக்களித்தனர். மகாராஷ்டிராவில் உள்ள 29 மாநகராட்சிகளுக்கும் காலை 7 மணியளவில் வாக்குப்பதிவு தொடங்கியது. இதையொட்டி முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தனது சொந்த ஊரான நாக்பூரில் வாக்களித்தார். இதேபோல சிவசேனா உத்தவ் பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரே, MNS கட்சி தலைவர் ராஜ் தாக்கரே ஆகியோர் மும்பையில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தனது மனைவி அஞ்சலியுடன் மும்பையில் வாக்களித்தார். நடிகையும் பாஜக எம்பியுமான ஹேமமாலினி மும்பையில் தனது வாக்கை செலுத்தினார். டெல்லியிலிருந்து நியூயார்க் சென்ற AI-101 என்ற ஏர் இந்தியா விமானம் ஈரான் வான்வழி திடீரென மூடப்பட்டதால் புறப்பட்ட சிறிது நேரத்தில் மீண்டும் டெல்லிக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. டெல்லியில் தரையிறங்கிய போது அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக வெளிப்புற பொருள் மீது மோதியதில் விமானத்தின் வலதுபுற என்ஜின் சேதமடைந்தது. உடனடியாக விமானத்திலிருந்து பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். விமானத்தை பழுது பார்க்கும் பணி நடைபெற்றது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் கடுமையான புயலினால் கனமழை பெய்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கார்கள் கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டன. கடும் வெள்ளப்பெருக்கால் ஹெலிகாப்டரில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து வருகின்றன. நாட்டின் கிரிக்கெட் நிர்வாக குழுவின் நிதிக்குழு தலைவர் பதவியிலிருந்து நாஸ்முல் இஸ்லாமை நீக்கி வங்கதேச கிரிக்கெட் வாரியம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. வங்கதேச மூத்த கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் தேசிய அணியினர் குறித்து அவர் கூறிய கருத்துக்களுக்கு வீரர்கள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் சில கிரிக்கெட் வீரர்கள் வங்கதேச பிரீமியர் லீக் விளையாட மறுத்ததால் குழப்பம் ஏற்பட்டது. இந்நிலையில் கிரிக்கெட் வீரர்களின் நலனே தங்களது மிக உயர்ந்த முன்னுரிமையாக இருப்பதாக கூறியுள்ள வங்கதேச கிரிக்கெட் வாரியம் நாஸ்முல் இஸ்லாமை பொறுப்பிலிருந்து நீக்கி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.